மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்திலே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது ஒரு தாயார் வழியில் நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 4 குடைய சந்திரன் 12ஆம் வீட்டிலே உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இன்றைய தினம் புதிய பொறுப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நீங்கள் தான் இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஸோ அடுத்ததாக குரு 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பணவரவுக்கு ஒரு குறையும் இல்லை. இன்றைய தினம் மேஷராசிக்காரர்கள் ராசியில் சூரியன் ராசியில் இருக்கிறார். சூரியன் ராசியில் இருக்கும்போது ஹெச்ஓடியே உடம்புல இருக்கார். ஆண்டவனே நம்ம பக்கம் போட்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது உங்களுக்கு நாள். அப்போது இன்றைய தினம் ஒரு பிரிஸ்காக இந்த நாளை தொடங்குவீங்க. இந்த தினம் இதை பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி என்ன ஒர்க் என்னென்னு ஒரு டக் 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 டக்குன்னு வேலையை முடிப்பீங்க. சூப்பராக இன்றைக்கி நாள் அமையும். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார். 5, 7, 9 குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சந்திரனை வச்சு பலன் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அப்போ 3 குடைய சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ சந்திரன் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று வரப்போகிறதுங்க. காரணம் என்ன சொல்லுங்க?